பக்த கோடிகள் அனைவர்களுக்கும் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் மதுரையில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விவரங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் இதோ என்னுடைய சிறிய சமர்ப்பணம். எல்லையில்லாடல் செய்தவளாம் எந்தையேசனுக்கு உகந்தவளாம் கல்லும் இசை பாடும் மதுரையிலே கனிவுடல் இருக்கும் மீனாட்சி, கனிவுடல் இருக்கும் மீனாட்சி. நல்ல பொழுது இது, நல்ல பொழுது மதுரை மீனாட்சி அம்மையில் புகழ்பாடவே மிக நல்ல பொழுது இது, நல்ல பொழுது. பக்தர்களே, இந்த கோயிலின் மூலவர் சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், சோமேஸ்வரர், சோமநாதர், சோமலிங்கர், சொக்கலிங்கநாதர், சொக்கநாதர், சொக்கேசர், ஆலவாய்நாதர் அல்லது ஆலவாய் அண்ணல், சாத்தப்பர் என்ற பெயர்களும் உண்டு. தாயார் மீனாட்சி, அங்கேற்கண்ணி, தடாதையை பிராட்டி, திரு காமக்கோட்டமுடைய ஆளுடை நாச்சியார், பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயர் கண்குமாரி, கற்பூரவல்லி, கற்பகவல்லி, குமரி துறையவள், கோமகள், சுந்தரி, சுந்தரேஸ்வரி, சுந்தரவல்லி, சொக்கி, சொக்கநாயகி, சோமவல்லி, பாண்டி பிராட்டி, மலையத்வசன் புத்திரி, மதுராபுரி தலைவி, மதுரா ராணி, மாணிக்கவல்லி, மும்மலை திருவழுதி மகள் என்ற பெயர்களுடன் அருள்மிகு மீனாட்சி அருள்பாலிக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இக்கோவில் வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள மதுரை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவில் மீனாட்சி அம்மனுக்கும் அவரது கணவரான சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் 14 கோபுரங்களை கொண்டுள்ளது. கோவிலின் 4 வாசல்களிலும் ராஜகோபுரங்கள் உள்ளன. கோவில் வளாகம் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 1000 தூண் மண்டபம். கோவிலின் முக்கிய அம்சங்களில் ஒன்று 1000 தூண் மண்டபம். இது 985 தூண்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு தூணிலும் அழகிய வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆள்மாறிய நடராஜர். மீனாட்சி திருக்கோவில் இருப்பது வெள்ளியம்பலம். அங்கு அவர் ஆடுவது சந்தியா தாண்டவம். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் தாங்கள் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுகின்றீர்களே, எனக்காக இடது கால் ஊன்றி வலது காலை தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா? அப்படி நீ இதை செய்யாவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறப்பேன் என்றார். மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தன் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருளினார். இது இந்த கோவிலின் அற்புதம். அடுத்ததாக பெண் விநாயகர். இங்குள்ள மற்றொரு சிறப்பு என்னவென்றால், விநாயக தாரணி என்ற பெயரில் பெண் விநாயகர் உருவம் காணப்படுகிறது. ஆனால் இந்த விநாயகியின் கால்கள் புலிக்கால்கள் போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது வியாகிரபாத விநாயகி, புலிக்கால் விநாயகி என்றும் அழைக்கப்படுகிறது. புத்தூர் மண்டபம். இம்மண்டபம் கோவிலின் நுழைவு வாயிலில் அமைந்துள்ளது. இங்கு பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். மேலும் இம்மண்டபத்தில் பல கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். கோவிலின் சுவர்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் உள்ளன. இவற்றில் தெய்வங்கள், தேவதைகள்,
விலங்குகள், பறவைகள் மற்றும் திருவிளையாடல் புராண கதைகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள தீர்த்தங்கள், கோவிலில் பல புனித தீர்த்தங்களும் உள்ளன. இவற்றில் ஸ்வர்ண புஷ்கரணி, பொற்றாமரை குளம் மற்றும் மரகத தீர்த்தம் ஆகியவை முக்கியமானவை. பக்தர்கள் இத்தீர்த்தங்களில் நீராடி புண்ணியம் பெறுவார்கள். மதுரைக்கு மலை நகரம், மதுரா நகர், தென் மதுராபுரி, கூடல், முக்கூடல் நகரம், பாண்டிய மாநகர், மல்லிகை மாநகர், மல்லி நகரம், வைகை நகரம், நான்மாடக்கூடல், திரு ஆலவாய், சுந்தரேசபுரி மற்றும் மீனாட்சி நகரம் போன்ற பல்வேறு பெயர்கள் குறிக்கப்படுகிறது. ஆலம் என்ற சொல்லுக்கு நீர்நிலை என்று பொருள். ஆலம் நிறைந்து மதுரை அகழிகளாக இருந்ததால் திரு ஆலவாய் என்று அழைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். மேலும் மதுரையில் மருத மரங்களால் நிறைந்திருந்ததால் மருதை என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் மதுரை என்று தீர்ந்ததாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இப்போதும் மதுரையில் சுற்றுப்பகுதியில் உள்ளவர்கள் இன்றைக்கும் கூட மதுரையை மருதை என்று அழைப்பதை பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாக விளங்குகிறது. இக்கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் 77 கல்வெட்டுக்கள் முழுவதும் தமிழில் உள்ளது. 1752 ஆண்டு வரை எந்த கல்வெட்டிலும் மீனாட்சி அம்மன் என்ற பெயர் இல்லை. மீனாட்சி அம்மனின் பெயர் திருக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் என்றும், ஈசனுக்கு மாடக்குளக்கீழ் மதுரோதய வளநாட்டு மதுரைக்கு திரு ஆலவாய் உடைய நாயனார் என்ற பெயருடன் தான் கல்வெட்டில் இருந்திருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா கோவில்களிலும் பெண் தெய்வங்களுக்கு காமக்கோட்டம் உடைய நாச்சியார் என்றுதான் பெயர் இருந்திருக்கிறது. அதே போலத்தான் இங்கேயும் இருந்திருக்கிறது. இக்கோவிலூர் தல வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததே. இருந்தாலும் சுருக்கமாக விவரிக்கிறேன். மதுரை ஆண்டு வந்த மலைத்வஜ பாண்டியனும் அவர் மனைவி காஞ்சனாமாலையும் மகப்பேறு வேண்டி பல யாகங்களையும் செய்தனர். பின்பு பிரம்மனின் உபதேசப்படி புத்திரகாமிஷ்டி யாகம் செய்து போது இவ்வுலகே ஈன்ற அன்னையான உமாதேவி அந்த யாக குண்டத்திலிருந்து 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தையை கண்டு அரசனும் அரசியும் ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் குழந்தையின் உருவில் இருக்கும் மாற்றத்தைக் கண்டு மனம் வருந்தினர். அப்போது சிவபெருமான் அசரீரியாக, மன்னா, மனம் வருந்தாதே, உன் குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என்று கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். ஒருவன் பிறக்கின்ற போது பரஞானம், அபரஞானம், தன் முனைப்பு என்ற ஆணவம் ஆகிய 3 தனங்களோடு பிறக்கின்றான். தடாகைக்கு இறைவனை பார்த்தவுடன் 3வது தனம் மறைந்தது போல் மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் மறையும் என்பது தத்துவம். தடாதகை எல்லா கலைகளிலும் தேர்ந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்து பாண்டி நாட்டின் அரசியானாள். நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களை எதிர்த்து போரில் வென்றாள். பிறகு கைலாயம்பதிக்கு அடைந்து போரிட்ட போது அவளை எதிர்த்த பூதப்படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த ஈசன் போர்க்கோலத்துடன் அங்கு எழுந்தருளினார். அவரை கண்ட தடாதகை அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 வகை நெறியில் தானே தலை குனிந்தாள். அப்பொழுது அவளது 3 தனங்களில் ஒன்று மறைந்தது. அந்த ஈசனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். இறைவன், நீ மதுரைக்கு செல், இன்றிலிருந்து 8ஆம் நாள் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார். அதன்படியே தடாகை மதுரை சென்றாள். பிறகு ஈசன் கூறியபடி பங்குனி உத்திரம் பெருநாளில் இறைவன் தடாதகையை மனம் புரிந்தார். சுந்தர பாண்டியன் என்னும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். பின்பு முருகனின் அவதாரமாக வந்த உக்ரகுமார பாண்டியனுக்கு முடி சூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறை வடிவம் ஆனார் என்பது தல வரலாறு. தடாதகை பிராட்டியை மீனாட்சி என்ற பெயருடன் கோவில் கொண்டு உள்ளார். கிபி 1752 கோவிலில் உள்ள ஒரு பாவை விளக்கில் தான் மீனாட்சி என்று பொறுத்திருக்கிறது. 1898ஆம் ஆண்டு திருவாச்சி விளக்கில் தான் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் பதிவாகி உள்ளது.
மீனாட்சி என்ற பெயருக்கு பதிலாக கயல் கண்ணே, தடங்கண்ணே, பிரதிமாதேவி, அதாவது இறைவன் பாகம் கொண்டவள் என்ற பெயர்களும் தான் கல்வெட்டில் காணப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் ஒரு சிவன் கோவில் இருந்தது என்று மதுரை காஞ்சி கூறுகின்றது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் அங்கேற்கண்ணி தன்னோடு ஆளவாய் அமர்ந்த அண்ணல் என்று தேவாரத்தில் பாடியிருக்கிறார். இக்கோவிலின் கிழக்கு கோபுரம் மிக மிக தொன்மையானது. சுந்தர பாண்டியன் திருக்கோபுரம் என்ற பெயரும் இருந்திருக்கிறது. விருத்ராசுரன் தைத்திய குலத்தைச் சார்ந்த பிரஜாபதி யஷ்டாவின் 2ஆம் மகன். இந்திரனை வென்று தேவலோகத்தை கைப்பற்றி ஆண்டவன். தேவர்களின் பகைவன் இந்திரன் ததீசி முனிவரின் முதுகெலும்பை வஜ்ராயுதமாக கொண்டு விருத்ராசுரனை கொன்றான். கிபி 1710 விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் சுவாமியின் பல்லக்கை சுமக்கும் சீர்பாதம் தாங்கும் 64 பேருக்கு சாமணத்துவம் உள்ளிட்ட 4 கிராமங்கள் தானமாக அளிக்கப்பட்டுள்ளன. அவர் காலத்திற்கு பின் தானமாக கொடுத்த கிராமத்தை திரும்ப பெறப்பட்டது. எதிர்த்து அந்த தொழிலாளர்கள் கோயில் முன்பாக போராடினார்கள். அப்பொழுது குட்டி என்பவர் சொக்கநாத சன்னதிக்கு நேரே உள்ள கிழக்கு வாயில் கோபுரத்தில் ஏறி கீழே குதித்து இறந்து போனார். அதனால் அந்த கோபுரத்தின் வழியாக பக்தர்கள் செல்வதை நிறுத்தப்பட்டது. திருமலை நாயக்கர் காலத்தில் அம்மன் சன்னதிக்கு நேரே அமைக்கப்பட்டிருக்கும் வாயில் வழியாகத்தான் தற்போது நாம் போய்கொண்டிருக்கிறோம். மீனாட்சி பூமியை அவதரித்த போது அவளுக்கு துணையாக இந்திரன் ஒரு கிளியை அனுப்பினார் என்றும், அம்மன் கையில் இருக்கும் கிளி பக்தர்களின் வேண்டுதல்களை அம்மனிடம் கூறி அவர்களுக்கு அருளை பெற்று தருவதாக ஐதீகம் சொல்கிறது. மேலும் மீனாட்சியின் சிலை மரகதத்தால் ஆனது. மரகதவல்லி என்ற பெயரும் உண்டு. அம்மன் வலது கால் சற்று முன்னே வைத்திருப்பது போல் உள்ளது. தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு உதவி செய்ய உடனே வருவதற்கு தயார் நிலையில் உள்ளது போல் தோன்றுகிறது. கோவிலின் கிழக்கு கோபுர வாசல் அருகே உள்ள மண்டபத்தில் தீப்பற்றி எரிந்து நிறைய கடைகள் எரிந்தது. மதுரைக்கும் மக்களுக்கும் ஆபத்து வரப்போகிறது என்று ஜோதிடர்கள் சொன்ன போதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக நாட்டின் 2வது சுகாதாரமான புண்ணிய ஸ்தலம் என்ற விருதை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. சைவர்கள் பூசும் திருநீற்றின் சிறப்பை கூறும் திருநீற்று பதிகத்தை இத்தலத்தில்தான் திருஞான சம்பந்தர் பாடினார். புராண பெயர்கள் திருவாலவாய், சிவராசதானி, பூலோக கைலாயம், கடம்பவனம், நான்மாடக்கூடர், சிவநகரம், துவாதசாந்த தலம், சமட்டி வித்யாபுரம், கன்னியாபுரம். பக்தர்களே, இன்றைய தினம் உலகிலேயே பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி பல அரிய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். கூடிய விரைவில் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் மற்றும் ஒரு சிவஸ்தலத்தை பற்றிய குறிப்புகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். வணக்கங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய.